வணக்கம் அன்பு உறவுகளே! நான் உங்கள் மன்னை கலையருவி. இந்த பதிவு வந்து ரொம்ப மனசு கனத்தோட உங்களுக்கு சொல்றேங்க. எத்தன பேருக்கு இந்த நியூஸ் தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இப்ப ரீசென்ட்டா தான் பார்த்தேன். இப்ப தான் பார்த்தேன். ஹரிஷ் ராணா. இந்த பேர கேட்டதுமே வந்துட்டு எப்படி ஒரு பாலிவுட் ஸ்டைல்ல இருக்கோ, ஒரு அதே மாதிரியே அவர பார்க்கவும் ஒரு பாலிவுட் ஹீரோ எப்படி இருப்பாரோ அந்த மாரி இருக்காரு. இப்போ அவருக்கு வயசு 32. அதாவது 2013 அப்போ உத்தரப்பிரதேசத்த சேர்ந்தவரு. 2013 அப்போ சிவில் இன்ஜினியரிங் சண்டிகர் பல்கலைக்கழகத்தில படிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ 4வது மாடியிலேருந்து கீழ விழுந்துர்றாரு எதிர்பாராத விதமா. அதில அவருக்கு தலையில ஏற்பட்ட அடியின் காரணமா மூளைச்சாவு அடைஞ்சிர்றாரு. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸ் 13 வருஷமா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம இருந்துட்டுருக்காரு. அவங்களும் வந்து பையன ரொம்ப நல்ல முறையில பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே இவருக்காக செலவு பண்ணுறதுக்காகவே அவங்களுக்கு டெல்லியில இருந்த சொந்த வீட்டையெல்லாம் வித்துட்டு பார்த்தும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல. ஆனா இந்த இடத்துல அவங்க அம்மா, அப்பாவ வந்து நம்ம நிச்சயமா பாராட்டணும். இந்த வயசான காலத்துலேயும் அவர வந்து பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் வலிகளோட போராடுறத எங்களால தாங்கிக்க முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, எங்களால் பார்த்துக்க முடியலன்னு அவங்க சொல்லவே இல்ல. ஏன்னா, எவ்வளவு நெருக்கடியான நிதி சூழல்லையும் கூட அவர வச்சு தான் பார்த்துருந்துருக்காங்க. இப்ப வந்து இத பேசும்போதே எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. இந்த வார்த்தை யுத்தனேஷியா அப்படிங்கிற வார்த்தையே எனக்கு வந்து ஒரு மாரி என்ன அதிர வைக்கிற வார்த்தையா இருக்கு. அப்படின்னா என்னன்னா, கருணை கொலை செய்வோம்ல அதுதான். அதுலேயே 2 வகை இருக்கு. ஆக்டிவ் யுத்தனேஷியா அண்ட் பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்னு. கஷ்டமா இருக்குங்க அந்த வார்த்தைய சொல்லும்போதே. ஆக்டிவ் யுத்தனேஷியா என்ன அப்படின்னா, ஸ்டில் அவர் உயிரோட இருக்காரு. வலிகளோட போராடிட்டுருக்காரு. இல்ல மருந்து மாத்திரைகளோட போராடிட்டுருக்காரு அப்படிங்கும்போது, அவருக்கு ஊசிகளின் மூலமா, மருந்து மாத்திரைகளின் மூலமா சாவு அந்த இறப்பை கொண்டுட்டு வர்றது தான் வந்துட்டு ஆக்டிவ் யுத்தனேஷியா. அதே பாசிவ் பார்த்திங்கன்னா, அவருக்கு பொருத்தியிருக்க செயற்கை உபகரணங்களை நீக்குனாலே அவர் உயிரிழந்துருவார் அப்படின்னு சொன்னால் அது பாசிவ்ல வரும். இப்போ ஆக்சுவலி வந்துட்டு ஹரிஷ்க்கும் சொன்னது வந்து பாசிவ் தான் கேட்டு சொல்லியிருந்தாங்க. சாரிங்க பேச முடியல. சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு நீதிபதிகள் கேட்டது என்னென்னா, அவங்க 2024லேயே ஒரு தடவை மனு தாக்கல் செஞ்சாலும் அதை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவரோட உணவு செயற்கை உணவுக்குள்ள நீக்குனாக்க அது வந்து பட்டினி சாவு அப்படிங்கிற முறையில் ஆயிடும் அப்படிங்கிறதால அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா, இவங்க கொடுத்த வாதத்தின்படி அவர் 2வது முறை தாக்கல் செஞ்சதால் அவர் வந்து அரசு சார்பில் உள்ள மருத்துவர்கள் ஆராய்ஞ்சபோது அவர் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. அண்ட் நாட் ஒன்லி தட், அவர் ரொம்பவே கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்கார். ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பர்திவாலா மற்றும் விஸ்வநாதன் அடங்கிய அந்த பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு உயிர் வந்துட்டு மாண்புடன் உயிரிழக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உண்டு, உரிமையும் உண்டு. ஏன்னா வதச்சு ஒரு உயிர் சாவணுங்கிறதும் அது அவங்க உரிமைக்கு எதிரானது தானே. அதனால வந்துட்டு இவங்களோட மனுவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த உயிரையும் ரொம்ப நல்ல முறையில், நியாயமான முறையில், இனிமையான முறையில் அந்த உயிர் போகணுங்கிறதுக்காக அவரை கொண்டு போய் டெல்லி எய்ம்ஸில் அட்மிட் பண்ணி மருத்துவர்கள் கண்காணிப்பில் அவருக்கான அந்த பாசிவ் யுத்தனேஷியா அந்த நடைமுறை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அவரை. இது ஏன் ரொம்ப பரபரப்பாக இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் அனுமதிக்கப்படுற முதல் கருணை கொலைங்க இது. அந்த வார்த்தையே வந்து நமக்காகட்டும், பெற்றவங்களுக்காகட்டும், கொடுத்த நீதிபதிகளுக்காகட்டும் எவ்வளோ பெரிய உறுத்தலை ஏற்படுத்துது பார்த்தீங்களா? நீதிபதிகள் சார்பில் அவங்க அம்மா அப்பாவுக்கு பாராட்டுக்களையும் நிகழ்ச்சியையும் தெரிவிச்சிருக்காங்க. காரணம், இந்த சூழ்நிலையும் அவரை கைவிடாமல் வச்சுருந்து பையனால் இதுக்கு மேலே முடியலைங்கிற கட்டத்தில் தான் வந்துட்டு அவங்க இதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலைமை எந்த ஒரு பெற்றவங்களுக்கும் வரக்கூடாது. ரொம்ப வருத்தமாக இருக்குது
இந்த வார்த்தையை இன்னொரு தடவை யாரும் ஓ, பெத்த அம்மா அப்பாவே எடுத்துகிட்டு வர்ற சூழ்நிலை எந்த ஒரு பசங்களுக்கும் வரக்கூடாது. கனத்த இதயத்தோட நான் உங்கள் மன்னை கலையுருவி.